நண்பா வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் ராம்ஜி பேசுகிறேன். என்னிடம் என்னுடைய ஜோதிட நண்பர் ஒருத்தர் கேட்டார், 1-8 பரிவர்த்தனை எப்படி இருக்கும் என்று. 1-8 பரிவர்த்தனை என்பது எல்லா லக்கணத்திற்கும் பொதுவானது அல்ல. லக்கணத்தும் மாறுபடும். 1-8 பரிவர்த்தனை என்பது எல்லா லக்கணத்திற்கும் பொதுவானது என்பது ஆயுளுக்கு மிகச்சிறப்பு. ஆயுள் பலம் மிக மிகச் சிறப்பு. வேறு பலன்கள் அனைத்தும் லக்கணத்துக்கு லக்கணம் மாறுபடும். உதாரணமாக மீன லக்கணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1-8 பரிவர்த்தனை. குரு சுக்கிரன், லக்னாதி குரு, 8 சுக்கிரன் பரிவர்த்தனை. 8ஆம் இடத்தில் சுபக்கிரகம் இருந்து 8ஆம் இடத்தை சுபத்தன்மை ஆக்குவதும் லக்னத்தில் சுபர் இருந்து சுபமாக்குவதும் மிக அற்புதமான ராஜயோக அமைப்பு. இந்த ஜாதகர் கூட்டு அதிர்ஷ்டம் நிறைய கிடைக்கும். பெரிய அளவு தனச்சேர்க்கை உண்டாகும். குடும்பம் விரைவில் அமையும். குதூகலமாக குடும்பம் இருக்கும். தனவரவு சிறப்பாக இருக்கும். 1-8, அதாவது மீன லக்கணத்துக்கு 1-8 பரிவர்த்தனை. அடுத்து மேஷ லக்கணத்திற்கு வாருங்கள். மேஷ லக்கணத்துக்கு 1-8 கூடியவன் ஒரே ஆள் தான், ஒரே நபர் தான், செவ்வாயே தான். அவர் 1 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, இடையூறு தான். 8 இருந்தால் குடும்பத்துக்கு இடையூறு, தன வருவாய்க்கு இடையூறு செவ்வாய். ரிஷப லக்கணத்திற்கு 1-8 பரிவர்த்தனை. அதுவும் குருவும் சுக்கிரன். மீன லக்கணத்துக்கு சொன்னது போலவே மிகப்பெரிய ராஜயோக பலன்கள். குருட்டு அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட், புதையல் யோகம், தன யோகம், என்றும் தன வருவாய், தனத்திற்கு பஞ்சமே இல்லை, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், கௌரவம், அந்தஸ்து, அழகு, முக கவர்ச்சி, தெளிவு அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு 1-8 பரிவர்த்தனை மிகப்பெரிய சிறப்பு. மேலும் குழந்தைகள் நிலை, மனைவியின் நிலை அனைத்தும் மிகச் சிறப்பாக சுபமாக இருக்கும். குரு சுக்கரன் பரிவர்த்தனால் குரு சுக்கரன் காரகங்களும் சிறப்படையும். அடுத்து மிதுன லக்கணத்திற்கு 1-8 பரிவர்த்தனை சிக்கலை உருவாக்கும். 8 சனி லக்னம் ஏறுவதும் லக்னாதிபதி 8 இருப்பதும் இடையூறை தரும். கௌரவம், அந்தஸ்து குறைச்சல், ஜாதகர் மந்த புத்தியோடு இருப்பார், ஒரு தெளிவில்லாமல் இருப்பார், விவரம் அறியாமல் இருப்பார், சிறப்பை கொடுப்பார். கடக லக்கணத்திற்கு 1-8 பரிவர்த்தனை மிக மிக மோசமானது. ஜாதகர் மந்தன், புத்தி கூர்மை இல்லை, நினைவாற்றல் இல்லை, அறிவுத்திறமை கம்மி, குடும்பம் அமைவதில் தாமதம் என அனைத்து வகையிலும் இடையூறை தரும். கடகத்திற்கு 1-8 பரிவர்த்தனை. சிம்மத்துக்கு 1-8 பரிவர்த்தனை. குரு சூரியன். இது தந்தையை உயர்நிலையாகவும் பூர்வீக சொத்துக்களை அள்ளி கொடுக்கும். தந்தை மகனுக்கு அதிக அளவு தனச்சேர்க்கையை சேர்த்து வைப்பார். இந்த சிம்ம லக்கணத்திற்கு 1-8 பரிவர்த்தனை. மேலும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 1-8 பரிவர்த்தனை அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஆளுமை திறன் கிட்டத்தட்ட சிறந்த நிலைதான். சிம்ம லக்கணத்திற்கு 1-8 பரிவர்த்தனை மிக மிக சிறந்த நிலை. இதே போல அடுத்து கன்னி லக்கணத்துக்கு 1-8 பரிவர்த்தனை. செவ்வாய் புதன், இது சிறந்த அமைப்பு அல்ல. செவ்வாய் அட்டமாதிபதி லக்னம் ஏற ஜாதகர் முரடன், மூர்க்கன், பிடிவாதக்காரன். லக்னாதி 8 செவ்வாய் வீட்டிலிருந்து அசுபத்தன்மை புதன் அடைய மந்தகதியில் ஜாதகர் இருப்பார், செயல்பட மாட்டார். குடும்பம் அமைவதில் தாமதம், தன விரயம், தனம் அமையாது. அடுத்து துலாம் லக்கணத்துக்கு வருவோம். 1-8 சுக்கிரன் ஒருவரே ஆகிறார். சுக்கிரன் 1 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, பெருத்த யோகத்தை ஜாதகருக்கு தரும். இதே போல மேஷ லக்கணத்துக்கு சொன்னேன், 1-8 செவ்வாய் ஒரே லக்கணத்துக்கு 1க்கும் 8க்கும் செவ்வாய் வருவார். ஆனால் அது இடையூறு. செவ்வாய் இயற்கை அசுபராக இருப்பதால் செவ்வாய் 1-8 எங்கிருந்தாலும் இடையூறு தான். ஆனால் இந்த துலாம் லக்கணத்துக்கு 1-8 சுக்கிரன் 1 இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, பெருத்த யோகம். 8 இருந்தால் குருட்டு அதிர்ஷ்டம், 1 இருந்தால் உழைப்பால் அதிர்ஷ்டம், சிறப்பு, யோக பாவங்கள், அழகு, கவர்ச்சி என அனைத்தும் கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு. அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு 1-8 பரிவர்த்தனை. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு அல்ல, இடையூறானது. அடுத்து தனுசு லக்கணத்திற்கு 1-8 பரிவர்த்தனை. அதாவது குருவும் சந்திரன் வலதுபறை சந்திரனாக இருந்தால் அற்புதமான ராஜயோக அமைப்பு. வலதுபறை சந்திரனாக இருந்து பௌர்ணமி ஒட்டிய நிலையில் இருந்தால் மிக 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 அற்புதமான யோக அமைப்பு. தன வருவாய், தனச்சேர்க்கை, குருட்டு அதிர்ஷ்டம், புதையல் யோகம், குடும்பம் விரைவில் அமைதல், குதூகலமான குடும்பம் என சிறப்பாக இருக்கும்.
அடுத்து மகர இலக்கணத்திற்கு 1-8 பரிவர்த்தனை மிக மிக மோசமான பரிவர்த்தனை. பம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, தனவிரயம், குடும்பம், காலதாமம் அறைதல், தந்தையின் நிலை சரிவு, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காமல் போதல் போன்ற மோசமான நிலையை தரும். மகரத்திற்கு 1-8 பரிவர்த்தனை, அதாவது சூரியன் சனி பரிவர்த்தனை. அடுத்து கும்பத்திற்கு 1-8 பரிவர்த்தனை, சனி புதன், அதுவும் ஒரு சிறந்த அமைப்பு அல்ல, சராசரியான அமைப்பு தான். அடுத்து மீனத்திற்கு சொன்ன ஏற்கனவே முதலில் குறிப்பிட்டேன், மீனத்துக்கு ராஜயோக அமைப்பு. நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள், 1-8 பரிவர்த்தனை என்பது எல்லா இலக்கணத்திற்கும் ஒரே மாதிரி அமையாது. ஆயுள் மட்டுமே எல்லா இலக்கணத்திற்கும் சிறப்பாக சுபமாக அமையும். நான் இப்ப சொன்னதை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டாம். நான் சொன்னதின் சூட்சுமத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சுபர்கள் 1-8 இரண்டுக்கும் சுபர்களாக வந்தால் சிறந்த அமைப்பு, அசுபர்களாக வந்தால் மோசமான அமைப்பு. 1-8 சுபரும் அசுபரும் கலந்து வந்தால் ஒரு சராசரியான அமைப்பு. இவ்வாறு எடுத்துக்கொள்ளுங்கள். வணக்கம்.